வாங்க இன்றைக்கி பச்சை மணத்தக்காளி காயில் எப்படி ஒரு காரக்குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்காய், ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா நம்மளுக்கு மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடும்.